அந்த டேனுக்குரிய பரிமாணத்தை தரும். விளங்குதா? அப்ப வடிவா விளைய கொள்ளுங்க. தூரம் நாங்க பார்த்துட்டோம். தூரம் என்பது பயணப்பாதையின் மொத்த நீளம், அதாவது 3 மீட்டரும் 4 மீட்டரும் பயணம் செய்திருக்கு 7 மீட்டர். இடப்பெயர்ச்சி என்பது ஒரு பயணத்தின் ஆரம்பத்தானத்துக்கும் இறுதித்தானத்துக்கும் இடையிலான நேரடியான தூரம். எனவே அது சம்பக்கத்தை தான் நாங்கள் காணணும். அந்த நேரடி தூரம் என்ன பிம்பம் வரும்? அப்ப அது திரையில எடுக்கிறாரு. அப்ப எங்களுக்கு இருக்கிற ஆடிகள் 3 தானே, ஒன்று தளவாடி, குழிவாடி, குவிவாடி. இது ஒன்றிலையுமே உங்களுக்கு என்ன இப்படியான ஒரு பிம்பத்தை எடுக்கணுமா? எடுக்கிறாரு. அப்ப எங்களுக்கு ஆடிகள் எல்லாமே இதுக்கு வெளியா வர முடியாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணோம். குவியத்திலிருந்து போற ஒளிக்கதிர் அப்படி போகும். சும்மா சமாந்தரம் சொல்லக்கூடாது, முதலட்சிக்கு சமாந்தரமாக செல்லும். என்ன இது A, இது B. அடுத்தது இந்த மாதிரி போகும். F dash என்பது 2F தானே, அதை சொல்ல பார்த்துருக்கு. அந்த படத்துல F dash என்று போட்டு காட்டிட்டு கீழுக்கு 2F பண்ணி பாவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதே அளவு தூரம் இங்க வரும், இங்க வரும் 2F. சரியா? இப்ப நான் பொருள் எங்க வைக்க போறேன்டா, முதலாவது சொல்ல வேண்டியது பொருள் 2F க்கு அப்பால் போட்டு கொடுங்க. முதலாவது படத்துக்கு